டீச்சர்ஸ், நீங்கள் உங்களோட கொஷின் ட்ராக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பெனிஃபிஷரிஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஹோமுக்கு பக்கத்தில் கீழே பெனிஃபிஷரிஸ் அதை தொட்டிங்கன்னா இது மாதிரி ஏஎன்பிஎன் 0 to 6 months, 6 months to 3 years, 3 to 6 yearsனு எல்லாருமே வருவாங்க. இதில் நீங்கள் எக்ஸாம்பிள் 6 months to 3 yearsல போகிறீங்கன்னா ஏஎன்பிஎனுக்கு அவங்கவுங்களோட ஆதார் தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் வேறு ஆதாரம் போட முடியாது. ஏஎன்னா ஏஎனோட ஆதார் தான், பிஎன்னா பிஎனோட ஆதார் தான். அதே மாதிரி 6 months to 3 years குழந்தைங்கன்னும் போது நீங்கள் பிறந்த உடனே அவங்களுக்கு ஆதார் எடுக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அம்மா அப்பாவோட ஆதாரை தான் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஈஸ்டர்னு ஒரு குழந்தை இருக்குது. அதில் அந்த 3 புள்ளியை தொட்டு அப்டேட் ப்ரொஃபைலில் போயிட்டு அந்த குழந்தையோடது பாருங்கள், யாரோட ஆதார் போட்டிருக்காங்க? அம்மாவோட ஆதார் தெரியுதுங்களா உங்களுக்கு? அம்மாவோட ஆதாரை போட்டு அந்த லாஸ்ட் 4 digit இருக்குது பாருங்கள், அதை பார்த்து அந்த நம்பர் தான் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி போடுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அம்மாவோடதுன்னா அம்மாவோடதை போட்டு கரெக்டாக நீங்கள் போட்டாலே அம்மா இதில் ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு தான் இந்த ஓடிபி போதான்றதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா அந்த ஆதாரோட இணைச்சிருக்குது வேறு நம்பர்னால் நீங்கள் இதில் போயிட்டு மாற்றிக்கலாங்க. இதில் அடித்து புது இப்போ உள்ள லேட்டஸ்ட்டான மொபைல் நம்பர் அவங்க இல்லைனா அந்த ஆதாரோட இணைச்சிருக்கு ஒர்க்கிங் மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணலான்னா இந்த நோ ஆப்ஷனை கொடுக்கணுங்க. ஏன்னா கடைசி ஆப்ஷனை கேட்கணும், அந்த குழந்தை ஹேண்டிகேப்டான்னு அதோட சர்டிஃபிகேட் இருக்கானா. ஸோ அந்த ஹேண்டிகேப்பில் இல்லைன்னா நோன்னு கொடுத்துட்டு கரெக்டான இப்போ உள்ள அப்டேட்டட் மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. சரிங்களா? மொபைல் நம்பரை போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அப்போ அது அப்டேட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி பண்ணிங்கன்னா நாளைக்கு தான் இதை போய் நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். அது மாதிரி பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது மாதிரி ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் டஸ் நாட் ஹாவ் வெரிஃபைடு மொபைல் அப்படின்னு வருதுன்னா அந்த ஆதாரோட எந்த மொபைல் நம்பரும் அவங்க சேர்க்கலைன்றதை குத்தம். சரிங்களா? ஸோ அப்போ சேர்க்கலைன்னும் போது பக்கத்தில் உள்ள இ சேவை மையத்தில் போய் அவங்க ஆதாரை கொண்டு போய் இப்போ உள்ள ஒர்க்கிங் மொபைல் நம்பரை கொடுத்து இணைச்சிட்டாங்கன்னா 3 நாளில் வந்துடும்மா அவங்க ஆதாரோட மொபைல் நம்பர் இது சேர்த்து. ஸோ அப்போ நீங்கள் இதில் என்ட்ரு போடும்போது அந்த ஆதார் நம்பரும் கரெக்டாக அந்த மொபைல் நம்பர் நீங்கள்